ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்படின்னா லைக் லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறப்பா, லைஃப்ல என்ன நினைச்சிட்டு இருக்க, படிச்சு முடிச்சுட்ட, ஓகே, அப்புறம் மேலே பார்த்து முடிச்சுட்ட, அப்புறம் ஓகே, அடுத்து என்ன கல்யாணம் தானே, என்ன பண்ண போற, அடுத்து என்ன பண்ண, அடுத்து அடுத்து என்ன பண்ண போற, அடுத்து என்ன பண்ண போற, அடுத்து என்ன பண்ண போற. இதுதான் நிறைய பேர் கேட்குற காமனா, என்கிட்டன்னு மட்டும் கிடையாது, காமனா எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா லைக் கல்யாணம் பண்ணிட்ட, ஓகே, மார்னிங் கல்யாணம் முடிஞ்சிச்சு, தாலி கட்டிட்ட, நைட் என்ன பண்ண போறேன். வாட் கைண்ட் ஆஃப் ஷிட் கொஸ்டின் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ, சீரியஸ்லி நிஜமா கேட்குறேன். நான் என்ன மாதிரி யோசிச்சு நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க? பட் நான் ஒன்று சொல்லி ஆகணும், இன்னொரு விஷயம். அதை தெரிஞ்சு தட் கைஸ், அந்த கைஸ் என்ன பண்ண போறாங்க அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்க உங்களோட பிளானை நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க, லைக் எப்படின்னா நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பான்டேனியஸ் தான் அவங்க ஒரு கோட்டையே கட்டிடுவாங்க. நீங்க ஒரு சின்ன ஸ்பார்க் பண்ணி விடுவீங்க, அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெரிய கோட்டையே கட்டிடுவாங்க. அதனால உங்க பிளானை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்து என்ன பண்ண போற, என்ன எங்க இருக்கேன், எதுவுமே சொல்லாதீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் பர்சனல்னா, இது உங்களோட பர்சனல் கண்டிப்பா. ஸோ இதை வந்து யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது, அதுதான் விஷயம். பிகாஸ் எல்லா கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா காதும் ஒரே மாதிரி இருக்காது, கேட்குற பேசுற எல்லா வாயும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.